வெல்வதற்கான மார்க்கம் இரண்டே 2 மார்க்கம். என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகின்ற நண்பர்களுக்காகவே ஒரு சின்ன பட்டியல் போட்டு பேப்பர்ல ஒட்ட வச்சிருக்கேன். விதியை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். விதியை மாற்ற வரவில்லை அப்படிம்பேன். விதியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் மனிதனுடைய நோக்கமா இருக்கணும். விதியை மாற்றுவதாக நினைக்கக்கூடாது. ஜோதிடனும் விதியை அப்படியே சொல்ல வேண்டுமே தவிர விதியை மாற்றுறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த விதியை மாற்றுறதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் ஜோதிடத்தில் ஒரு வியாபாரம் மாதிரி ஒன்று இருக்கு. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அப்ப விதியை நாம் ஒரு நல்ல ஜோதிடரிடம் நம்மளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் அதுல ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை தரத்தை பற்றி முழுமையா ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருக்கும். நாம் வாழும் வாழ்க்கையின் விதம் உயர்நிலையா, சமநிலையா, கீழ்நிலையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை நாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். இறைவனுடைய விருப்பத்தை தான் நாம் இங்க நிறைவு செய்ய வந்திருக்கோமே தவிர நம்மளுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு வல்ல. இதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இறைவன் உலகத்தை இயக்கி ஒவ்வொரு ஜீவன்களையும் படைத்து அவர்களுக்கு என்ன பங்களிப்பு அப்படிங்கிறத இறைவன் புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய இடம் தான் ஜோதிடம். அதுல நன்மையும் வச்சிருக்கார், தீமையும் வச்சிருக்கார், பணமும் வச்சிருக்கார், ஏழையும் வச்சிருக்கார், பதவியும் வச்சிருக்கார், சாதாரண நிலையும் வச்சிருக்கார். எல்லாமே முன்ஜென்ம படைப்பு தான். அப்போ முதல்ல நம்முடைய தகுதியை நம்முடைய ஜாதக கட்டத்தின் மூலமாக நம்மளை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சு ஒருத்தட்ட விதி கொஞ்சம் வலிமையா இருக்கு அல்லது கடுமையா இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? நான் அறிந்த அனுபவம் 2 அனுபவம் தான். ஒன்று, நம்மளை நாம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்பார்கள் சான்றோர்கள். ஏன் பிரியாணி சாப்பிட நினைச்சிட்டு கஷ்டப்படுவானே, கூழை ருசியா குடிக்கலாமே. நான் கூழ் குடிச்ச மாதிரியும் அந்த உலகத்துல வேற எவனும் குடிச்சிருக்கவே முடியாது. நான் அவ்வளவு ரசனையோட கூழ் குடிச்சிருக்கேன். பாதி ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம், 30 வயது வரை. இன்னைக்கு கிராமத்தில் அன்னைக்கு விளைஞ்ச உணவை இன்னைக்கு புதுசாக விளம்பரம் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பு,